வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகமே ஒரு பக்கம் அசந்து வான வெடிக்க அது இதுன்னு சொல்லிட்டு தீபாவளி கொண்டாடுவாங்களே, அது போலதாங்க இந்த இடத்துல வேற லெவல நம்ம விஜய் மல்லி வெளியே வந்துட்டாங்க. இப்ப கூடவே நம்ம வெண்பா குட்டியும் வர்றாங்க. அந்த சந்தோஷமான நிகழ்வு வேற லெவல்ல இருக்க ஒரு பக்கம் பூஸ்ட் பம்ப்ஸா இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேவசேனா தாங்க. தேவசேனோட வக்கீல் வாதாடும் விதம், திறமை எல்லாமே சேர்த்து ஒரு கலவையா பயன்படுத்தி இந்த இடத்துல மாஸ் காட்டிட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி வேற மாதிரி செம்மையா செஞ்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, ஒரு பக்கம் கண்ணுல அப்படியே சும்மா ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு ஓரமா கண்ணு முட்டு சந்தில அழுந்துட்டு இருக்காருங்க. கதறி கதறி அழுறாரு. ஐயோ என் பேத்தி என்ன விட்டு போயிட்டாலே, டே 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 நடிக்காதடா, நீ எதுக்காக அழுறா, எல்லாமே எங்களுக்கு தெரியும், எல்லாமே உன்னோட நோக்கம் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம நம்ம நிஷா ஒரு பக்கம் விடுங்கப்பா பாத்துக்கலாம், இன்னொரு கேஸ் போடுறோம் ஜெயிக்கிறோம் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமளே சிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம அரவிந்த் போயிட்டு அடுத்து அடி நம்ம ராஜேஸ்வரிக்கு சரியான அடியா கொடுக்க போறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி நலமா இத்தனை நாளா ரொம்பவே ஆட்டம் ஓட்டுனத போல அப்படியே அந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேன், அங்க போயிருவேன் எங்க போயிருவேன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடினா, ஆனா ஒரு பருப்பும் வேகல போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். டே 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 நீ எல்லாம் பேசுறதுக்கே என்கிட்ட தகுதி இல்லை, என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வேற யாருங்க மேடம் உங்க கூட பேசணும், ஜனாதிபதி வந்து பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலையை போட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரஞ்சித்தை கூட அழகா கிளம்ப. ரஞ்சிதும் எங்கம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ண போறேன், என் தெய்வம் எங்க போதோ அந்த தெய்வத்து கூட தானே நான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த தெய்வத்தை ஏத்துக்கிட்டு அரவிந்த் கூட லேசா அந்த இடத்துல இருந்து நழுவுறாங்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மனோகர் அடடா நம்ம தங்கமான மனசுங்க, அந்த மனசு மட்டும் இல்லைன்னா அந்த கேஸ் நேரம் புட்டுன்னு போயிட்டு இருக்கோம். கரெக்டான நேரத்துல கரெக்டான சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. ஜட்ஜ் அம்மா ஒரு பக்கம் மனோகர் மனோகர்னு கூப்பிடா, மனோகர் ஆளவே காணோம், என்னடா மனோகர் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு மனோகர் ஒரு பக்கம் கையில் அடி, ஒரு பக்கம் காலில் அடி, ஒரு பக்கம் தலையில் அடி, எங்க அடிப்பட்டாலும் வாயில் அடி இல்ல, நான் வந்து பேசுவேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உரைக்க எல்லாம் உண்மையும் சொல்லி அந்த இடத்துல நம்ம விஜய காப்பாத்திட்டாரு. சரி பரவாயில்ல, இது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல, உடனே அப்படியே சும்மா பூஸ்ட் பாம்ஸா நம்ம அன்னபூர்ணி அங்க இல்லவே இல்லை, எங்கடா போனாங்க அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆரத்தை ரெடி பண்ணி வச்சுன்னு மருமகளே மருமகளே வாவான்னு பாட்டு போடுவாங்களே, அந்த மாதிரிதான் நம்ம விஜயும் ஒரு பக்கம் நம்ம மல்லியும் வந்துன்னு இருக்காங்க, மருமகனே வான்னு பாட்டு பாட்டு நின்று இருக்காங்க. அடாடா சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கூடவும் வெண்பா ஓடி போயிட்டு நின்று இருக்காங்க. பார்க்கும் போதே அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாவே நான் காத்துன்னு இருந்தேன். அது இப்ப நடந்துருச்சு. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே ஸ்மூவா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா அதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க சிம்பிளா ஒரே விஷயம் பண்ணா போதுங்க, ஈஸியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து கதிரேசனுக்கு ஒரு டைலாக் விட்டா, தாத்தா உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிஷா சித்தி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எப்ப என்ன பார்க்கணும்னு தோணாலும் என்னை வந்து தேடி வந்து பார்த்துட்டு போங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இது இன்னும் எங்கெங்க போக போகுது என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பரபரப்பான ஒரு தொடரா நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. சரி போனதெல்லாம் போயிருச்சு, கடந்த காலத்தை விட்டுட்டு நிகழ்காலத்துக்குள்ள வருவோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தேவசேனா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, நச்சுன்னு சொன்னாலும் சூப்பரா சொல்றாங்க. இதோ பார் மல்லி, உன்னோட விடாமுயற்சி உன்னோட அன்பு உன்னோட பாசம் இருக்கிறவரு விஜய் உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. விஜய் உங்களுக்கு அதே மாதிரி தான், ரெண்டு பேரும் எவ்வளவு எவ்வளவு ஒத்துமையா இருக்குமோ ஒத்துமையா இருந்து. மல்லி இப்ப செஞ்சீங்களே முட்டாளத்தனம், ராஜேஸ்வரி சொன்னா அவர்கிட்ட சொன்னா அவ சொன்னா இவ சொன்னா குடும்பத்தோட நல்லதுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையை இன்னும் செய்யாத. எப்பவுமே உன் வாழ்க்கை உன் கையில தான். அதுக்காக என்னென்ன போராட முடியுமோ போராடி, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ஷேரிங் பண்ணி ரெண்டு பேரும் வாழ்க்கையை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்கும் போது அடடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பஞ்சு யார் யார் கொடுப்பாங்க, இந்த அளவுக்கு அழகா தரமான பஞ்சை கொடுத்துட்டு போயிட்டாங்க, வேற லெவல் தேவசேனா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. மறுபக்கம் நம்ம ரஞ்சிதம் அரவிந்த் இவங்களோட கல்யாணத்தை பத்தி தான் இப்போதைக்கு பேச போறாங்க. இவங்களோட கல்யாண சீன் தான் பரபரப்பா ஒரு பக்கம் ரன் ஆயிட்டு இருக்கு. இது இன்னும் எவ்வளவு தூரம் கடந்து போக போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா பரபரப்பான இந்த தொடர் ஒரு பக்கம் மல்லி தொடராக கண்டிப்பா இருக்கணும். அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம இலக்கிய அந்த சீரியல்ல வேற லெவல் அப்படியே சும்மா செஞ்சு விட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அப்படின்ற மாதிரி தான் செஞ்சு விட்டாங்க. நம்ம
கௌதமா காப்பாத்துவாங்களா, மறுபக்கம் நம்ம கார்த்தி தவறான ஒரு புரிதல்ல இருக்காரு. இன்னும் அவருக்கான அந்த புரிதல் வரலைங்க. அவர் புரிதல் எல்லாமே இவங்க தான் என்ன கடத்தி வச்சுன்னு இருக்காங்க, இப்போதைக்கு டிராமா பண்ணி என்ன காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க. ஆனா அது எல்லாமே ஒரே செகண்ட்ல உடச்சு தூள் கிளப்ப ஒரு தலைவன் மாஸ் என்ட்ரி கொடுக்க போறோம். அது என்ன ஏது என்னன்றது அடுத்த வீடியோல இலக்கிய வீடியோல நம்ம பார்ப்போம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் 2 சீரியல் ஒரு பக்கம் பரபரப்பா ரன் ஆயின்னு போயின்னு இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு புது புது கண்டென்ட்டா புது வியூஸா நீங்க வந்து தந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டிவிட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வதனம், வருக தருக.